அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறுமை நாளுடைய நெருக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு செய்தியாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளுடைய நெருக்கத்தில் ஒரு பிராணியை அல்லாஹ் இந்த பூமியிலே ஏற்படுத்துவான். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, பிராணிகள் இருக்கிறது. ஆனால் அந்த பிராணிகள் எல்லாம் மனிதர்களோடு பேசுவது கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிராணியானது மனிதர்களோடு பேசக்கூடியதாக ஒரு அதிசயமாக அற்புதமாக அல்லாஹ் ஏற்படுத்த இருக்கிறான். பொதுவாக மனிதர்கள் எல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு அல்லாஹுடைய வசனத்தை மறுத்து தூதருடைய வழிமுறைகள் எல்லாம் புறக்கணித்து செல்லுகின்ற நேரத்தில் ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உபதேசித்துக் கொள்கிறான். ஆனால் அந்த மறுமை நாளுடைய நெருக்கத்தில் அல்லாஹ் அந்த வெளிப்படுத்தக்கூடிய பிராணியானது அல்லாஹுடைய வசனத்தை மறுத்த அந்த நிகழ்வுகள் குறித்து மனிதர்களுக்கு உபதேசம் செய்யும். அது என்ன பேசும்னு கேட்டா, மனிதனிடத்தில் அல்லாஹுடைய வேதம் மறுக்கப்பட்டு அவர்கள் வரம்பு மீறி நடக்கக்கூடியதெல்லாம் சுட்டி காட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக அந்த பிராணி நாளை மறுமை நாளுடைய நெருக்கத்தில் இந்த பூமியில தோன்றும். அது மனிதர்களுக்கு இது போன்ற எச்சரிக்கைகள் செய்யும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். மேலதிகமாக இந்த பிராணி சம்பந்தமாக அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், மற்ற விஷயங்களை எப்படி அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அது போன்ற எந்த விதமான விளக்கமும் இந்த பிராணி குறித்து சொல்லப்படல. ஒரு பிராணி ஒன்று வெளிப்படுத்தப்படும், அது அல்லாஹுடைய வேத வசனங்கள் மறுக்கப்படுவதை குறித்து அந்த மனிதர்களுக்கு அது எச்சரிக்கை ஊட்டும், எடுத்து சொல்லும் என்றுதான் செய்தி வந்திருக்கிறது. அப்ப இது போன்ற ஒரு நிகழ்வு இனி நடக்க இருக்கிறது. அல்லாஹ் அது மறுமை நாளுடைய நெருக்கத்தை வெளிப்படுத்துவான். அந்த நாளுடைய நெருக்கத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள்ல இதுவும் ஒன்று.